நெகட்டிவா நினைக்கிறீங்களா பாசிட்டிவ் நினைக்கிறீங்களா? இல்லை, அது பேக் ஃபயரும் இருக்குது, அவருக்கு பாசிட்டிவாகவும் ஆயிருக்குது. ஏன்னா மக்கள் சப்போர்ட் வந்து இன்னும் விஜய் பக்கம் அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லாம் இந்த இப்போ கரண்டில் இருக்கிற அந்த அரசியல்வாதிங்க தான் காரணம்னு எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்க வேணாம். மக்கள் வந்து மக்களும் உயிர் வந்து அவ்வளோ சாதாரணமாக போச்சான்னு எனக்கு இது இப்படி தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த தூத்துக்குடி சம்பவம், இந்த சரக்கு அடிச்சுட்டு செத்து போனாங்க, அதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே. அதில் அந்த இன்னொருத்தர் அழுகுறாரு பாருங்க, அந்த அழுகுறதை கண்டாவே எரிச்சலாக இருக்குது. என்ன நீ ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக தான். மீடியால வந்து அடக்குறாங்க. ஆனா வந்து விஜய் பத்தி தப்பா பேசுறதை எதுவும் அடக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசாம பேசிட்டே தான் இருக்காங்க. ஆமாம், எல்லாமே காசு கொடுத்து தானே பேசுகிறாங்க. இப்போலாம் உட்காந்துட்டு இந்த நாம் காசு வாங்குறது எப்படி நிறுத்துறோமோ அப்போ தான் இந்த இதெல்லாம் தப்புகள்லாம் நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மேலே இவ்வளோ பெரிய கலங்கத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதே தான் விஜயகாந்துக்கும் பண்ணாங்க, இப்போ இவருக்கும் பண்ணிட்டுக்கிறாங்க. ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஃபுல்லாக முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லோரும் வீடியோ போடுங்க. இதை யூஸ் பண்ணி வந்து உங்கள் சேனல் டெவலப்மெண்ட்டுக்காகவோ இல்லை தனிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காகவோ இந்த இஷ்யூவை பார்க்காதீங்க. ரிசல்ட் வரட்டும், என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்கே காரங்க அந்த நோட்டீஸ் ஓட்டுனாங்க விஜய் கைது பண்ணணும்ட்டு. அதை பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு நான் அதான் சொல்கிறேன்ல, இந்த இஷ்யூ யூஸ் பண்ணி அவங்க அரசியல் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இது உண்மையாலுமே யார் சைடு வந்து தப்பு நடந்துச்சுன்னு தெரில. ஏன்னா 4 ஊரில் கரெக்டாக நடந்துருச்சு. இந்த 5வது ஊரில் மட்டும் வந்து ஏன்னா சேலம் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே சைட்லேருந்து எங்கள் ஊர் கரூர் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வேணும்னே ட்ராப்பில் போய் விஜய் விழுந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், ட்ராப்பில் மாட்டின மாதிரி தெரியுது. அதே மாதிரி அவங்களும் வச்சு செஞ்ச மாதிரி தான் தோணுது. அப்புறம் அந்த மருத்துவமனையில் 2 அமைச்சர்கள் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா, அது உண்மையாலுமே அது சரியான பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அவர் அழுது பேசினார், ஆனால் வந்து அது வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஒருவேளை உண்மையாலுமே பாதிக்கப்பட்டு அழுக முடியாமல் பேசினாரா என்னன்னு தெரியல. சரியாக கனெக்டே ஆகலை. பார்ப்போம். இவர் வேற அண்ணாமலை வேறு சூப்பராக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அவருக்கு புரியுது. ஏன்னா அவர் போலீஸாக இருந்தனால அது சரியான பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கணும்ல. கொடுக்காம நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. கொடுக்காமே இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது கேவலமான விஷயந்தான். இல்லை, அது முடியாது. மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால முடியாது. அவரை கைது பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் சிஎம் ஆயிடுவார். அந்த அளவுக்கு தான். அவன் தொட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் துறத்துக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஏதாவது போய் கையை வச்சு எதாவது பண்ணாதான். இது மக்கள் மேலே தான் தப்பு. மக்கள் நம்ம குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் அந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ இப்போ யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை, அதிமுகவோட கூட்டணி வச்சு அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா துணை முதல்வராக ஆகி அதுக்கப்புறமேட்டு ஒரு பவரில் வந்துட்டு அப்புறமேட்டு வந்து அவரை அடுத்தடுத்து சேவைகள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். சப்போர்ட்டே இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக. இப்போ நம்ம கமல் கூட தான் சப்போர்ட் வேணான்னு சொன்னார், ஆனால் எங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு. அந்த மாதிரி தான். அந்த மாதிரிலாம் சேராமல் இவர் தனியாக முடிவெடுத்து இந்த ஒரு சப்போர்ட்டில் என்ன நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த சைடு ஆப்போசிட் ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த வீக்கான சைடில் இவர் போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்காரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி நினைக்கிறேன். இல்லை, அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நடந்தது யார் மேலே தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்னும் சில உண்மைகள் வெளியே வராமல் இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும்னு நினைக்கிறேன். யார் மேலே தப்புன்னு தெரியும். ஏன்னா ஒரு ரசிகராக இருக்கிறவன் கண்டிப்பாக செருப்பெல்லாம் தூக்கி வீச மாட்டான், இந்த மாதிரி அடிதடிகளெல்லாம் போக மாட்டான். ஆனால் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஆம்புலன்ஸ்லாம் நடுவில் உள்ளே விட்டு அது ஒரு மாதிரி நம்ம எடப்பாடி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்த இடத்துல உனக்கு என்ன ஆம்புலன்ஸ் வருது, இனிமேட்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா பிடிச்சி உள்ளே போடுங்க. அந்தளவுக்கு அவங்க இருக்கும்போதே பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பண்ணனால தான் இவங்களுக்கு நல்லா தெரியுது. இவங்களுக்கும் அதே தான் பண்ணுறாங்க. எப்படி ஒரே மாதிரி அந்த படத்தில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாமல் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே நிறைய குளறுபடிகள், நிறைய டவுட் இருக்குது. அப்புறம் எக்ஸாக்டாக அவங்க கட்சி ஒட்டின வேனும் வந்திருக்கு, பாட்டிலெல்லாம் அவங்களுடைய லோகோ ஒட்டியிருக்கு. இதெல்லாம் என்னென்னு எதுவுமே புரியவே இல்லை. சீரியஸாக கிளியராகவே புரியல. எல்லா சைடு வந்து பிளான் பண்ணாங்களான்னு தெரில.
அதே சமயத்தில் நான் வந்து ஒரு 70% தவறை வந்து மக்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு கட்சி தலைவரை வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போய் பார்ப்போமான்னு எனக்கு தெரியாது. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மற்ற கட்சி தலைவர் இப்படி போய் பார்க்கணும்னு தெரியாது. திரையில் பார்த்தவரை நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் போய் இந்த சம்பவத்தை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஜய் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அது தேவையே இல்லை. அவருக்கு வந்து நம்ம நீங்கள் ஜென்யூனாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் எங்கெல்லாம் வராரோ அங்கே மட்டும் அவரை பார்த்துட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க. குழந்தைங்கள கொண்டு வராதீங்க, இந்த மாதிரி சென்சிட்டிவான ஆளுங்களை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு அவர் விக்கிரவாண்டியிலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் முட்டாள்தனமாக அதை பின்பற்றுறது வந்து பார்த்திங்கன்னா மக்களாகி நீங்கள் தான் பின்பற்றி இந்த சம்பவத்துக்கு ஆளாகியிருக்கீங்க. என்ன சொல்கிறது, எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். முன்ன கூட படிக்காத தெளிவான ஆட்கள் நிறையா இருந்தாங்க. ஆனால் இப்போது படித்த தற்குறிகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் சொல்கிறேன், டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நியூட்ரலாக இருங்க. பிரச்சனை எங்கே நடந்துச்சுன்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் வாதத்தை வைங்க. அது வரைக்கும் அமைதியாக இருங்க. நீங்கள் ஏதாச்சும் பேச போய் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆக போகுது. அவ்வளோதான். விஜயனா திரும்பி வரணும். அவர் சொல்லிட்டார், நேரத்தை சொல்லிட்டார் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அவரே சொன்னார். பட் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது நல்லதாக அமையும். ஏன்னா விட்டால் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே விட்டால் டிஎம்கே, இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா இது மோனோபோலி ஆக்டாக போகும். நாங்கள் வைக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரி போகும். நல்லது நடக்காது. இத்தனை வருஷம் ஆட்சியில் வந்து அவங்களோட முன்னேற்றம் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றம் எதுவுமே வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவோ மக்களுக்காக பண்ணணும்னு நினச்சிருந்தா நம்மளோட தமிழ்நாடோட தரம் இன்னும் அதிகமாக உயர்ந்திருக்கும். இவங்க 2 பேர் தான், நம்ம 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஆட்சி பண்ணதுனால இப்படி இருக்குது. ஒரு முன்னேற்றம் வரணுன்றதுக்காக விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அவரை ஆஃப் பண்ணி அமைதியாக்கி விட்டு அவரை முடிச்சே விட்டுட்டோம். இப்போ அவர் போனதுக்கப்புறம் வந்து அவரை மாதிரி ஒருத்தர் வரணுன்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த 2 வருஷம் அரசியல் அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வந்து படிப்படியாக முன்னேறி இருக்கார். எடுத்தோடனே அவரை வந்து சினிமா டைலாக் பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம எதுவும் விமர்சிக்க வேணாம். ஒவ்வொரு மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங்கை வந்து அவர் தன்னை முன்னேற்றி தான் கொண்டு வந்துட்டுருக்காரு. நான் அவருக்கு இது சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீமானனுக்கு போட்டேன். 2வது ஓட்டு பார்த்தீங்கன்னா கமலஹாசனனுக்கு போட்டேன். இப்போ 3வது ஓட்டு நான் டிவிகேக்கு தான் போடுவேன். ஆனாலும் அவங்க ஜென்யூனாக நடந்துக்கணும், ஜென்யூனாக பேசணும், மக்களை பற்றி பேசணும். தயவு செஞ்சு மற்ற கட்சிகளை பற்றி பேசுகிறத விஜயை நான் நிறுத்திட்டு தாங்கள் என்ன செய்ய போகிறன்றதை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் கூட மக்களோட கனெக்ட் ஆவாங்க. இன்னும் வந்து சிறுபான்மையினருடைய சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விஜய் அண்ணா மற்ற கட்சியில் பேசுகிறத நிறுத்திட்டு நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்றதை மட்டும் சொல்லுங்கன்னா நிச்சயமாக வந்து நாம தான் ஜெயிப்போம். ஆக்சுவலாக ரொம்ப வருத்தமான விஷயம் ப்ரோ. இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்காத ஒரு சம்பவம், இன்சிடெண்ட்டு, 41 உயிர். உண்மையுமே மனம் வருந்தம் அந்த விஷயம்லாம். அந்த விஷயம் நடந்ததுல 2 நாள் தூக்கம் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிச்ச, நான் இதில் பெருமையாக சொல்லிக்கிறேன், எனக்கு பிடிச்ச தளபதி விஜய் அவரும் இந்த பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரும் இதை ஒரு கட்டத்தில் வந்து காரணம்னு எல்லாரும் சொல்லும் போது வந்து பார்த்தோன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. அந்த விஷயம் மறக்க முடியாத. இதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி தாக்கம் இருக்கா இல்லை வந்து எதுவும் இல்லை ப்ரோ, 2 பேர் மேலேயுமே நான் போத்தாவே சொல்லுவேன். நான் வந்து பார்த்தோன்னா தளபதி மேலே சொல்லலை, ஆனால் வந்து அவரோட கட்சிக்காரங்க வந்து பார்த்தோன்னா அதை இன்னும் வந்து கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் ப்ரோ நீங்கள் வேறு கட்சிக்காரங்கன்னே வச்சுக்கோங்களேன். கட்சிக்காரங்க வந்து பார்த்தோன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தோன்னா ரசிகர்களும் அவங்களையுமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு, அவர் ஆளுங்கட்சியே எதிர்க்கிற அளவுக்கு ஒரு தைரியமான அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாருன்ற போது ஸோ ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு தொண்டராக வந்து சப்போர்ட் பண்ணணுமே தவிர நம்மளும் வந்து பார்த்தோன்னா எல்லார் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நம்மளை நம்பி தான் அரசியல் வந்திருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் பேரை வந்து டேமேஜ் பண்ணாமல் கெடுக்காமல் இருங்க ப்ளீஸ். அதுதான் நான் வந்து எல்லாத்துக்கும் இப்போ நடந்துருச்சு. இதுக்கு மேலே விஜய் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை ப்ரோ, எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை நடக்கதான் ப்ரோ செய்யும். ஒரு பிரச்சனை இப்போ வந்து சுறா படம் வரும்போது வந்து பார்த்தோன்னா விஜய் 50வது படத்தோட முடிஞ்சிருவாருன்னாங்க. திரும்ப ஒரு படம் வேற அரசியல் இல்லை, படம் வேற அரசியல் வேற. அந்த ஒரு படத்தில் அடிபட்டு விழுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியுமே எப்படின்னா
அவர் பாட்டுக்கு வராரு, ஸ்ட்ரைட்டாக வந்து சிஎம் ஆகிறாருன்ற ஒரு ரேஞ்ச் மாதிரி இருந்துச்சே தவிர, இப்போ இந்த அடி விழுந்ததுலேருந்து வந்து பார்த்தோன்னா அவர் இன்னும் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் இந்த பிரச்சனையை பற்றி பேசுது. நிறையா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்தோன்னா தளபதி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கேஸ் போட்டு கட்சியே மூடிட்டாங்கன்னா என்ன ப்ரோ? இது கேஸ் போட்டு கட்சியே முடக்கிட்டாங்கன்னா வாய்ப்பு இல்லை ப்ரோ, அதை மட்டும் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணால் பேக் ஃபயர் வந்து பார்த்தோன்னா ஆளுங்கட்சிக்கு தான். அவர் கூட்டு சேருவார்னு நினைக்கிறீங்களா, அலையன்ஸ் வைப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனி இன்னும் நல்லதா, இல்லை அலையன்ஸ் வச்சா நல்லதா? இது நம்ம இப்போ சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் தனியாகவே நிற்கலாம் அப்படின்றதும் இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தனியாகவே நிற்கலாம் அப்படின்ற போது, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ நீங்கள் ஏடிஎம்கே கூட வச்சாங்க அப்படின்னா அவர் பிஜேபி கூட வந்து பார்த்தோன்னா அலைன்ஸ் வச்சிட்டாரு. இப்போ நீங்கள் இப்போ புஷி ஆனந்தெல்லாம் அது மாதிரி ஓடி விளையாடுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பனா வந்து சரி அரெஸ்ட் பண்ணி என்ன தான் பண்ண போறாங்க, எதுக்கு ஓடி விளையாடுன்னு அதை பற்றி நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரோ நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா கட்சியில் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது, கரெக்டாக இல்லைங்களா? கட்சியாக ஆரம்பித்தே 1 வருஷம் தான் ஆகுது. அப்படின்ற போது இன்னும் அவங்க வந்து படுத்திக்கணும். தயார்படுத்தாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓடி ஒளிகிறது நல்லதில்லை, நான் ஒத்துக்கிறேன், நான் இது விஷயம் சொல்கிறேன். ஆனால் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓடி ஒளியணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. முதல்ல வந்து என்ன பிரச்சனைன்றது அவங்க தெரியப்படுத்தினதுக்கப்புறம் ஓடி ஒளியலாமா அப்படின்னு. இப்போ பொறுத்த வரைக்கும் எதுவும் பதில் சொல்ல முடியாத நிலமையில இருக்கிறாங்க. ப்ரோ தனிமையில் இருக்கிறேன்ற இல்லை ப்ரோ, ஒரு விஷயம் என்னன்னா யாருமே இப்போ வந்து பேச முடியாத நிலமையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே இப்போ இந்த சம்பவத்துக்கு ஒரு காரணன்றதுனால கம்முன்னு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஆளுங்கட்சி மேலே தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. தப்பு வந்து பார்த்தோன்னா நிறையா % அவங்க மேலேயும் இருக்குது. அதான் ப்ரோ சொல்கிறேன், விஜய் அவரை வந்து கைது பண்ணாங்கன்னா பேக் ஃபயர் வந்து பார்த்தோன்னா ஆளுங்கட்சிக்கு தான் 100% நான் சொல்கிறேன். நீங்கள் விஜய் அவரை கைது பண்ண முடியாது எப்படி பார்த்தாலும். ஏன்னா அவர் இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி, சரிங்களா? வளர்ந்து வரதை தடுக்கிறது தான் இப்படி பண்றாங்க, இதுதான் அரசியல். அதான் ப்ரோ தடுக்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் எம்ஜிஆர் ஐயாவுக்கு நடக்காம இருந்திருக்கா, இல்லை அம்மாவுக்கு நடக்காமல் இருக்கு? எல்லாரும் ஃபேஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவார் கண்டிப்பாக. இவ்வளோ கூட்டம் வரும்னு வந்து பார்த்தோன்னா சத்தியமாக இது தளபதியே நினச்சிருக்க மாட்டார். அதுதான் எனக்கு உண்மைன்னு தோணுது தவிர, அதை வந்து அவர் மேலே நம்ம எப்படி நம்ம குத்தம்னு சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அவர் பார்த்த வரைக்கும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா மயக்கம் போட்டாங்கன்னா தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டேஜிலே சொன்னார்.